ஹாய் ஒருவன். ஸோ உடனே தமிழில் பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் ஒரு நினப்பு வந்திருக்கும், என்னமோ ஒரு நியூஸ் சொல்ல போகிறாரு அப்படின்னு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நியூஸுன்னு கூட. இது முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணிடுங்க, சரிங்களா? அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவுக்கு கீழே அந்த லைக் பட்டன் மட்டும் டச் பண்ண மறந்துடாதீங்க, அப்போ தான் சஜஸ்ட் ஆகும். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிவிடுங்க. அண்ட் நம்ம சேனல் பற்றி உங்களுக்கு தெரியும், 10th 11th 12th பப்ளிக் எக்ஸாம் மெயினாகவே கான்சன்ட்ரேட் பண்ணி எல்லா விதமான வீடியோ போட்டுட்ருக்கோம். இப்போது ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது வதந்தியா இல்லை அஃபிஷியல் நியூஸா என்னன்னு எனக்கு தெரியல. என்ன அப்படின்னா, ஏன் தெரிலன்னு சொல்கிற மாதிரி ஃபஸ்ட்டு அந்த நியூஸ் என்னன்னு சொல்லிடுறேன். நமக்கு கொஷின் பேப்பர் செட்டப் 11th 12th மெயினாக பார்த்திங்கன்னா 1 மார்க் மட்டும் என்ன ஆகும், ஏ அப்படின்னு மேலே போட்டிருக்கும் கொஷின் பேப்பருக்கு மேலே, பி அப்படின்னு கொஷின் பேப்பருக்கு மேலே போட்டிருக்கோம். இப்போ 10th 11th போனவங்களுக்கு தெரியாது, 11th 12th வந்தவங்களுக்கு தெரியும், ரைட்டா? நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுதியிருக்கீங்கள 11th, அதனால். ஸோ அந்த ஏ டைப் பி டைப் கொஷின் பேப்பரில் என்ன இருக்கும், உங்களுடைய இது மாறி இருக்கும். என்னென்னா 1 மார்க் மாறி இருக்கும். மாறி இருக்குன்னா ஒரு பையனுக்கு 1 மார்க் ஒரு 15 கொஷின் வருதுன்னு வைங்களேன். அந்த 15 கொஷின் 1 மார்க் இவனுக்கு அதே 15 கொஷின் தான் இவனுக்கும் இருக்கும், பி டைப்லேயும் இருக்கும். ஆனால் என்னென்னா, அவனுக்கு 1வது கொஷின்னா இவனுக்கு 8வது கொஷினாக இருக்கும். நான் சொல்கிறது தோராயமாக ரேண்டமாக சொல்லிட்டு இருக்கேன். அவனுக்கு 2வது கொஷின்னா இன்றைக்கி 15வது கொஷினாக இருக்கும். கொஷின் நம்பர் மட்டும் மாறி இருக்கும், தவிர கொஷின்ஸ் எல்லாம் ஒன்றாக இருக்கும். 1 மார்க் மட்டும் மாறி இருக்கும். ஏ டைப் பி டைப் கொஷின் பேப்பர்னு சொல்லுவாங்க. இப்போ புதுசாக என்னென்னா, ஒரு பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணிக்க. பேட்டர்னா பயந்துடாதீங்க. ஒரு பேட்டர்னா 8 மார்க் 7 மார்க் 6 மார்க் எல்லாம் சேஞ்ச் ஆச்சு, அப்படிலாம் கிடையாது. என்னென்னா, டைப் ஏ டைப் பி கொஷின் பேப்பர் எடுக்கிறோம். அந்த கொஷின் பேப்பரில் பார்த்திங்கன்னா, ஏ கொஷின் பேப்பரில் இப்போ பார்த்திங்கன்னா 1 மார்க்கும் மாறி இருக்கும், கொஷின் நம்பர் மாறி இருக்கும். அண்ட் கொஷின் ஆன்சர், அதாவது 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்லாம் இருக்குமா, அது எல்லாமே மாறி இருக்கும். என்ன மாறி இருக்கும் அப்படின்னா, இப்போ 2 மார்க்கில் ஒரு 9 2 மார்க் கொடுத்து 7 எழுதுன்னு 6 எழுதுன்னு சொன்னாங்க வைங்களேன். அந்த 9 2 மார்க்கில் பார்த்திங்கன்னா பி டைப் கொஸ்டின் பேப்பர்காரனுக்கு ஒரு 2 மார்க் இருக்கும். ஐ மீன் ஃபஸ்ட்டு 2 மார்க் இருக்குதுன்னு வைங்களேன். அப்போ அந்த ஃபஸ்ட்டு 2 மார்க் பார்த்திங்கன்னா 8th கொஷினாக இருக்கும் ஏ டைப் கொஷின் பேப்பர்காரனுக்கு. அப்படியே ஷஃபிளாக இருக்கும். அதே மாதிரி ஏ டைப் கொஷின் பேப்பர்காரனுக்கு 2வது கொஷின் ஒரு கொஷின் இருக்குன்னு வைங்களேன். பி டைப் காரனுக்கு 10வது கொஷினாக இருக்கும், ஐ மீன் 7வது கொஷினாக இருக்கும். அந்த மாதிரி கொஷின்ஸ் சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க, வேறு எதுவுமே கிடையாது. கொஷின் நம்பர் சேஞ்ச் ஆகிருக்கும், அதுதான் சொல்கிறாங்க. இது உண்மையாக பொய்யான்னு கன்ஃபர்மேஷன் என்னால் பண்ண முடியல. நான் அஃபிஷியலாக உங்களுக்கு எப்படி சார் இந்த நியூஸ் கிடச்சிது அப்படின்னா, நிறையா பேர் வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பி, சார் இது உண்மையானு சில பல லிங்க் எடுத்து அனுப்பி எனக்கு உண்மையானு கேட்குறாங்க. அதுக்கு தான் சொன்னேன், அந்த சேனல் பேர் லிங்க் பேர்லாம் நான் சொல்ல விரும்பல. பட் அது உண்மையாக கூட இருக்கலாம், வெயிட் பண்ணுங்கள். அஃபிஷியலாக எந்த நியூஸுமே வரல. ஒரு எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் நிறைய வரும். இப்போ நாமளே இந்த வீடியோ போடுறதுனால நிறைய பேர் அந்த டச் பண்ணி பார்க்குறனால, ஓ கொஸ்டின் பேப்பர் சேஞ்ச் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிடுச்சு, ஐயோ நம்ம படித்தாலும் வேஸ்ட்டாக இருக்கும், பயந்துருவாங்க. பயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன்லாம் ஒன்று தான், ஆனால் என் கொஸ்டின் நம்பர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஏ டைப் காரனுக்கு 2 மார்க் அந்த 2 மார்க் அப்படி இருக்குன்னா, இவனுக்கு 7வது 2 மார்க் இருக்கும் அப்படி. ஆனால் ஒரே கொஸ்டின்ஸ் தான். அதே மாதிரி 3 மார்க் இருக்கும், அதே மாதிரி 5 மார்க் இருக்கும். 5 மார்க்கில் ஃபஸ்ட் கொஸ்டின் லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்ம்லாம் 6 கூலும்ஸ்லான்னு வைங்களேன். அந்த லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்மில் 6 கூலும்ஸில் அவனுக்கு 5th கொஷினாக இருக்கும். அவ்வளோதான், கொஷின் நம்பர் சேஞ்ச். இது எதுக்கு சார் பண்ணுறாங்கன்னு கேட்டால் எனக்கு புரியல. இது பக்கத்தில் இருக்கணும் பிட் அடிக்கூடாதுன்னு. இப்போ நான் ஏன்னு வைங்களேன், பக்கத்தில் இருக்கணும் பியாக இருக்கும், இவனுக்கு பியாக இருக்கும், எனக்கு சுற்றி பி தான் இருக்கும், அதுக்கப்புறம் தாண்டி தான் ஏ இருக்கும். பட் நம்ம சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கூட கையை காலெல்லாம் தொட்டு என்னமோ ஒன்று வேறெல்லாம் நீட்டி நம்ம பிட் அடிக்கிறோம், இல்லைன்னு சொல்லுங்கள், அடிக்கிறோம். பட் ஆனால் அதையும் ஓவர் கம் பண்ணி கவர்மெண்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் அதையும் ஸ்ட்ரிக்டாக 1 மார்க்குக்கு அந்த மாதிரி எதாவது பண்ணிடுவோம். கொஸ்டின் ஆன்சருக்கு என்ன பண்ணுவீங்க, கொஸ்டின் ஆன்சரும் கூட பக்கத்தில் நம்ம பார்த்து எழுதுறோம், பக்கத்தில் இருக்கும் பி டைப்பாக இருக்கும். அப்போது அதில் பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர் மாறி இருக்கும். அப்போ இந்த கொஷினுக்கு இந்த ஆன்சர் அப்படிங்கிறது மாறி இருக்கும், தவிர ஐ மீன் கண்டென்ட் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். உடனே சொல்லிடாதீங்க, சார் அவன் லாரன்ஸ் போஸ் எழுதிட்டு இருந்தானா காட்ட சொல்கிறானா காட்ட போகிறான், அப்படிலாம் சொல்லிடாதீங்க, புரியுதுங்களா? ஏதாவது ஒரு நுணுக்கம் இல்லாமல், ஏதாவது ஒரு காரணம் இல்லாமல் இப்படிலாம் மாற்ற மாட்டாங்க, சரிங்களா? அதனால் இந்த விட்டடிக்கிறது பிளான் இருந்ததுன்னா அதை விட்டுட்டு ஒழுக்கமாக நல்லா படிக்கிற வழியை பாருங்கள். யாருக்காவது அந்த நினப்பு இருந்ததுன்னா அதை மறந்துடுங்க. ஏன் அப்படின்னா, ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. குழந்தைங்கள எப்போவுமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. அதுக்கும் ரூல்ஸ் போட்டாங்க, கவர்மெண்ட்லேருந்து ரூல்ஸ் போட்டாங்க. அதுவும் அஃபிஷியலாக பார்த்தாச்சு. என்ன ரூல்ஸ்னால்,
2 ரூல்ஸ் இப்போ சொல்கிறேன். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வீடியோ வரும்போது நான் தனியாக சொல்கிறேன். என்னென்ன ரூல்ஸ் சொல்கிறாங்கன்னா, மெயினாக வந்து குழந்தைங்கள டார்ச்சர் பண்ணக்கூடாது. ஃப்ளையிங் ஸ்குவாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெறப்பாக இருப்பாங்க இல்லையா, அது வந்து குழந்தைங்க முன்னாடி காட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க ஃபியர் ஆகிடக்கூடாதுல, எக்ஸாமில் படித்ததெல்லாம் மறந்துடுவாங்க. அதனால தான். 2வது செக்அப் பண்ணுவாங்க இல்லையா, பிட் அடிச்சிருக்கீங்களா, பிட்டு வச்சுருக்கீங்களான்னு செக்அப் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் செக்அப் பண்ண மாட்டாங்க. சந்தேகம் இருந்தால் செக் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. தவிர ரொம்ப டார்ச்சர் கொடுக்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. நீட்டாக எக்ஸாம் போகிறீங்க வரீங்க, அவ்வளோதான். அவங்க சைடில் எந்த ஒரு உங்களை வந்து போட்டு ஆட்டெல்லாம் மாட்டாங்க, ஸ்ட்ரிக்டாலாம் இருக்காது. பட் ஆனால் அந்த காப்பி அடிக்கிற மேட்டர்லாம் அவங்க கொஞ்சம் கண்ணு கருத்துமாக இருப்பாங்க. ஏன்னா மாட்டினீங்கன்னா உங்களுக்கு தெரியும், வான் பண்ணுவாங்க. யாரையும் எழுத விடாமலாம் பண்ணுவோம், வான் பண்ணுவாங்க. பட் காப்பி அடிக்கிறது வச்சுக்காதீங்க, இது வந்து கவர்மெண்ட் ரூல்ஸு. ஸோ அது வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்னங்கிறது. ஸோ இதுக்காக தான் இந்த டைப் ஏ டைப் பி கொஷின் பேப்பர் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து நியூஸு. அண்ட் வாட்டில் ரொம்ப முக்கியம், அதுக்காக பண்ணுறாங்க. இது ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. என்னென்னா அவனுக்கு லாரன்ஸ் போஸ் வந்து 50வது கொஷின் வந்ததுன்னா எனக்கு 30வது கொஷின் வரும், அவ்வளோதான். வேறு ஒன்று கொஷின் நம்பர் மட்டும்தான் சேஞ்ச். நீங்கள் எதுவும் பேனிக் ஆகிக்க தேவையில்லை. அஃபீஷியலாக வந்த நியூஸு, அன்அஃபீஷியலாக வந்த நியூஸ். ஐ மீன் எனக்கு வாட்ஸ்அப்பில் சில பேர் அந்த லிங்க் அனுப்பிச்சு பேசுங்கன்னு சொன்னப்போ இந்த நியூஸு நான் இது பேசணுமா வேணாமான்லாம் யோசித்தேன். ஏன்னா நீங்களே பயத்தில் இருப்பீங்க, அதில் நானும் ஒரு பயத்தை தூண்டி விடணுமான்னு நினச்சேன். அஃபீஷியலாக வந்தால் நம்ம சேனலில் முதல்ல நம்ம சொல்லிடலாம், நம்ம வந்து சேனலில் வந்து சொல்லுவோம், சரிங்களா? இப்போதைக்கு இந்த நியூஸை எடுத்துக்கங்க. பிட்டடிக்கக்கூடாதுங்கிறனால நம்ம வந்து பிட்டடிக்காமல் இருக்கணுங்கிறக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க, அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் காப்பி அடிக்க மாட்டேங்கிற ஒரு உறுதியில் இருங்க, அவ்வளோதான். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போட்டேன். அண்ட் வாட்ஸ்அப்லேயும் நிறைய பேர் பேசுங்கன்னு சொன்னனால இதை பற்றி நான் பேசுகிறேன். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி பல நியூஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் 10th 11th 12th எல்லாத்துக்குமே சொல்லுங்கள், நம்ம சேனலில் இருக்குது. எல்லா 3 பப்ளிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நம்ம சேனல் எடுத்து பாருங்கள். தேங்க்யூ.